Thursday நைட் அன்னைக்கு டே வந்து செம்ம பிஸியாக போச்சு. காலையில் எழுந்திரிச்சதா தெரியும், நைட்டு எப்படி ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வேலை கரெக்டாக இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான டே அப்படின்னு தான் சொல்லலாம். அன்னைக்கு ஈவினிங் வந்து பாப்பாவை ஒரு 5 மணிக்கு மேலே கைனகாலஜிஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். 2 3 நாளாக பார்த்தீங்கன்னா சரியான வயிற்று வலி அவளுக்கு. சைக்கிள் ஸ்டார்ட் ஆனங்காட்டி பட் வெயிட் லாஸும் ஆயிருக்கா ஒரு 2 கிலோ. ஸோ டாக்டர் வந்து ஒரு 1 மந்த்துக்கு டானிக் அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. ஃபுட்டுலேயே வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம், ஒழுங்காக சாப்பிட்டா கரெக்டாகும். சாப்பிட்டா தானே ஆகும். ஊட்டியே விட்டாலும் அதில் போதும் போதும் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சிருவான். கார் ஏறி இறங்கி வீட்டில் நைட்டு தூங்க வரைக்கும் எங்களை திட்டு வாங்கிட்டே தான் இருந்தான். எனக்கு சுத்தமாக முடியல, எதை பார்க்கறது எதை விடுறது அப்படின்ட்டு இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உடம்பு அவங்கவுங்க நம்ம கவனிச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் இதில் சிக்கானா கூட டோட்டலாக வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். இதில் மித்துக்கும் ஃபீவர் கோல்டு, அவனுக்கு மருந்து குடிக்கிறதுல ரொம்ப இஷ்டம். நைட்டு அப்புறம் மஞ்சத்தூள் பால் கொடுத்து படுக்க வச்சேன்.